ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வருஷம் இந்த டைம் வந்து ஊருக்கு போயிருந்தேன் 6ஆம் மாதம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் வேலை ஆரம்பிச்சிருந்தோம். பட் இந்த வருஷம் ஊருக்கு போக முடியலை. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிச்சன் இருந்துச்சு. நாங்கள் பெரிய வீடாக எதுவுமே வைக்கல, ஒரு குட்டி வீடு தான் இருந்துச்சு. அதில் கிச்சனில் வந்து இந்த மாதிரி தான் வெளியே தான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இந்த வருஷம் அதை கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் இதை வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாகவே அதை எடுத்துட்டு கொஞ்சம் சீட்டு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லோரும் சொன்னாங்க சீட்டு வந்து செட் ஆகாது, காங்கிரீட்டே போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அந்த ஒரு கிச்சன் வேலை மட்டும் 2 months வரை போச்சுது. அது ஏன்னா கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாமே கிடைக்காம இருந்துச்சு. கொஞ்சம் ஜல்லி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தனால கொஞ்சமாக கிடைக்கல. பின்ன இதில் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. 6ஆம் மாதம்னாலே நமக்கு ஊரில் மழை பெய்யும்ல, அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி உள்ளடி வந்து அந்த டெம்போ வர அந்த வழியெல்லாம் இருந்துச்சு. அதில் வர குட்டி பிள்ளை வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சா. அவள் அந்த டைம் தான் வந்து 1 year ஆச்சு. அதனால் அவள் வந்து நடக்கிற ஸ்டேஜ், நடந்து ஊந்து விளையாடுற ஸ்டேஜாக இருந்தனால அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்களும் நினச்சோம், ஓகே, ஃபஸ்ட் டைம் ஊருக்கு கொண்டு போகிறோம், பிள்ளை சிக்காயிருவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயந்தோம். பட் வந்து அவளுக்கு அப்படி எதுவும் ஆகலை. ஒன் டைம் வந்து ஒரு ஃபீவர் மட்டும், த்ரோட்டில் வந்து லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் மட்டும் வந்துச்சு. அதை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா அவள் நார்மல் ஆகிட்டான். ஆனால் இதில் வந்து இப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது பிள்ளைங்க மட்டும்தான். ஏன்னா இங்கேயும் வந்து ஃபுல்லாக ரூமுக்குள்ளாடியே இருந்துட்டு அவங்களுக்கு ஊரில் அந்த பெரிய இடத்துல போய் விளையாடும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஊரில் போனால் அது எதுவுமே வரல. இங்கே உள்ளதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு செட் ஆகலை. ஊர் வந்து செட் ஆகுது. பட் ஃபேமிலி அங்கே இருக்கிறனால அப்படியே பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிக்காது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன அந்த டைம் தான் வந்து பலாப்பழம் சீசன் வேறு நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். பட் இங்கே குவைத்லன்னு பார்க்கும்போது பலாப்பழம் ஒரு சின்ன பீஸே அவ்வளோ ரேட்டில் கொடுக்குறாங்க. அதில் போன தடவை நிறைய சாப்பிட்டோம். அந்த டைம் தான் ரம்புட்டான் சீசன் வேறு வந்துச்சு. அதில் என்னென்ன ஃப்ரூட் சீசனில் கிடைக்குதோ அது எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். பட் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. சிலரை ரிலேஷன் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, உங்களுக்கு அங்கே கிடைக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இங்கேனா நம்ம வந்து எப்போவாவது வாங்குவோம், எப்போவாவது ஒரு வாட்டி வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். அதுலேருந்து பிள்ளைங்க ஜாலியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து உள் ஏரியா. அப்போ இது ஒரு குட்டி ஆமை வந்துச்சு. வீட்டுக்குள்ளே வரல, வெளியே வந்துச்சு. பட்டு சொல்லுவாங்க ஆமை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து எங்களுக்கு வெளியே வந்துச்சு. அது வந்து பிள்ளைங்களுக்கு அதை போட்டு அதுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து பக்கெட்லேயே போட்டு அதை வளர்த்துச்சு. அதுக்கப்புறம் சொன்னால் வீட்டில் வளர்க்க வேண்டாம்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு ஓடை தண்ணி போதும், அங்கே பிள்ளைங்க கொண்டு அதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாட்டில் அது ஓடையில் விடணும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஊரில் போனோன்னா எங்களுக்கு வேலை என்னவோ, ஹஸ்பண்டுக்கு பயங்கர வேலை. அவங்க கூட அந்த அங்கே வேலை செய்கிறவங்க கூடயே இவங்களும் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அப்போ தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம செய்யணும், நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த கட் பண்ணி கொடுக்குறது, கம்பி இதெல்லாமே கட் பண்ணி கொடுத்தாங்க. ஊர்லேயே வச்சு பால் காய்ச்சிட்டோம். பட் யாருக்குமே சொல்லலை, வீட்டில் மட்டும்தான். அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நாங்கள், அவ்வளோ பேர் தான். வேறு யாரும் அக்காவோ அப்படி யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணலை, கூப்பிடல. ஏன்னா வந்து நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம்ல, வீட்டில் தானே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். பின்ன வந்து பால் காய்க்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் நானே வந்து பால் காய்ச்சிட்டேன். இது வரைக்கும் அப்படி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. அதனால் சரி, ஓகே, பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன அதில் வந்து பால் காய்ச்சி வீட்டில் பின்ன அன்றைக்கி இந்த கிச்சன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அடுப்பு மட்டும் புகை அடுப்பு வைக்கிற ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கு மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து அப்படி பால் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டோம். பின்ன குட்டி பிள்ளைக்கு அந்த வெளியே வந்து காங்கிரீட் போட்டுட்டோம். கொஞ்சம் மண்ணாக இருந்தனால காங்கிரீட் போட்டனால பிள்ளை கொஞ்சம் அதில் வந்து நடந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருந்தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவைத்தில் இருக்க விளாக்ஸ், வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் எல்லாம் நிறைய என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.